பெருமான் திருவடி அடைந்த பிறகும் நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி, நன்னறிய சிவானந்தத்து நன்னறியன்னா சென்று சேர்வதற்கரிய அந்த திருவடியை பெருமான் இவருக்கு கொடுத்துருக்கிறார். அதை நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடிக்கேல் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த சரித நிறைவில் சொல்கிறார். மன்னுதல் அப்படின்னா நிலைத்திருத்தல் என்று சொல்லி, எழும்பொழுதில் எழுகின்ற அப்பொழுது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம். இது திருவடி மலர் சூட்டிய போது தொண்டனார் கேட்க இறைவர் அருளிய திருவாக்கு அப்படின்னார். சென்னிமிசை பாதமலர் சூட்டுதல் திருவடி தீக்கை, இதுதான் ஞான தீக்கையின் பின் செய்யப்படும் என்று சொல்லி, இது சாம்பவி தீக்கை எனவும் பெயர் பெறும் என்று சொல்லி, சேவடிக்கணம் சென்னி மண்ணி திகழுமே திருவாசகத்தில் வருது இல்லைங்களா, சென்னிப்பத்தில் சேவடிக்கணம் சென்னி மண்ணி திகழுமே. பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் நம்ம தலை மேலே இருக்கணும். நம்ம வழிபாடு எப்படி செய்யணும்னா இறைவனுடைய திருவடி நம்ம தலை மேலே இருக்கணும். அப்புறம் தியானம் செய்கின்ற பொழுது நமக்கு நெஞ்சுக்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் நம்ம எப்பொழுதும் பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறை. கூர்த்த பெருமானுடைய திருவடி நம்ம தலை மேலே இருக்கணும். அதுதான் நம்ம பிறவியை நீக்கக்கூடியது என்று சொல்லி, அதான் சென்னிமிசை பாதமலர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஞான தீக்கை என்று சொல்லி சொன்னார். திருவாதவூர் அடிகளுக்கு இறைவர் குருவடிவாக அவ்வாறு அருள் செய்ததும் காண்க. ஆளுடைய நம்பிகளை வழிய ஆட்கொண்ட திறத்துக்கேற்ப வழிய திருவடி தீக்கை செய்த வரலாறு என்று சொல்லி சொன்னார். உன்னுடைய நினைப்பதனை மொழி என்று இறைவர் தம் அடியவரை ஒருமையிலும், பாருங்கள், இறைவர் தம் அடியவரை ஒருமையிலும் தம்மை பன்மையிலும் வைத்து கூறினாராகவும், ஆசிரியர் நாயனாரை மன்னுதிரு தொண்டனார் அவர்தம் என்று பன்மையிலும், அதாவது